ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் இப்பதான் போறாங்க. 1 lakh வந்துரும் எங்களுக்கு. 1க்கு மேல யூகேஜிலேயே ஸ்பெண்ட் பண்ணிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபீஸுக்குன்னு வாங்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு 3000 rupeesல இன்னொரு ப்ரோக்ராம் ஒரு 4000 rupees, அதுக்கப்புறமா ஆனுவல் டே, அதையே வந்து ஸ்பிட் பண்ணி 1 lakh வந்துரும் எங்களுக்கு. இப்போ டியூஷன் ஃபீஸே பாத்தீங்கன்னா 8000 வரும் மந்த்லி. நான் சொல்றேன் வீக்லி வந்து 5 days தான், அதுக்கே வந்து 8. அப்ப பாத்துக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு யூகேஜி படிக்கிறதுக்குள்ள ஒரு கல்யாணத்துக்கான செலவு வந்துடும். இப்போ 1 லட்சம் வரைக்கும் வந்துச்சு சார், எல்கேஜிக்கே முடியல. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது, 22,000 கட்டியிருக்கேன் வருஷத்துக்கு. எங்க ஊர்ல இங்கெல்லாம் 1 லட்சம் சொல்றாங்க. வருஷத்துக்கு 2.5-3 லட்சம் ரூபாய். என்ன படிக்கிறாங்க அவங்க பேர பிள்ளைங்களாம்? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இன்னொருத்தன் 5th ஸ்டாண்டர்ட். வருஷம் ஒரு 50,000 ரூபாய் செலவாகும். பேண்ட் பீஸ் அது இதுன்னு வாங்கிடுறாங்க. ஓகே, வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வந்துச்சுன்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு 3 லட்சம் ரூபா ஆகுது. 1 லட்சம் ரூபா வருஷத்துக்கு எங்களுக்கு கடன் வந்தது. அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நான் தான் இப்படி போயிட்டேன், பிரைவேட் ஸ்கூல்ல கல்வித்தரம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னோட மைண்ட் வாஷ் பண்றான். அவன் என்கிட்ட இது இருக்கு அது இருக்கு, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, நாங்க ஸ்விம்மிங் பூல் வச்சிருக்கோம், கராத்தே வச்சிருக்கோம், கும்து வச்சிருக்கோம். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லையே. ஒரு சில ஸ்கூல்ல வந்து மணி அடிக்குது, பசங்க எல்லாம் வெளியே சுத்திட்டு இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம வேலை இருக்கு, நம்மளால முடியல, டெய்லியும் கூலி செய்யறவங்க என்ன பண்ணுவானே தெரியல. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, நீங்க ஏன் சேர்க்கறீங்க? நீங்க அடுத்த ஒரு கேள்வி கேக்குறீங்க. வேற வழி இல்ல, என் புள்ள நல்லா இருக்கு, நான் கஷ்டப்படுறேன், ஏதோ பண்றேன், சேர்க்கறேன். ரொம்ப வருந்தத்தக்க விஷயம். அவனால பணமே இருக்காது, ஃபீஸ் கட்டினாதான். என் பிள்ளைய நான் ஒன்னா சேர்க்கும் போது ஃபீஸ் கட்டினாதான் நாங்க புக்கே கொடுப்போம். இது எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்கு. என் புள்ள அங்கதானே படிக்குது, டிசி இருக்கு, என் புள்ள அங்கதான் வருது, ஃபீஸ் கட்டினாதான் புக்கு தருவான்றான். அது எவ்வளவு வருத்தமான விஷயம். என்கிட்ட பணம் கிடையாது. நான் எவ்வளவு அன்னைக்கு என்னோட சம்பளம் வந்து நான் ஜிடிஎஸ்ஸா இருக்கும்போது கிராம டாக்ஸ் சேவான்னு சொல்லிட்டு கிராம ஊழியர்களா இருந்து என்னோட சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 15,000 வச்சு என் குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ணுவேன்? அரசு பள்ளிகள் இருக்கு, அரசு உதவி பெறும் பள்ளிகள்லாம் இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் கான்வென்ட் ஸ்கூல்ல நோக்கி போறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ அவங்களோட ஸ்டேட்டஸை காட்டிக்கிறதுக்கான ஒரு பெரிய சிக்னிஃபிகேஷன் அதுதானே முக்கியம். இங்கிலீஷ் மீடியம்னா தனியா எடுத்து சொல்லி தருவாங்க, காசு பே பண்றதுனால கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க. தமிழ் மட்டும் தான் தெரியும், இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நம்ம இங்கிலீஷ் மீடியம் போட்டா அவங்க கொஞ்சம் கேர் எடுத்து சொல்லி கொடுப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். அரசு பள்ளியில் இலவசம்னா பசங்களோட பசங்க கெட்டு போடுறாங்க. அரசு பள்ளியில சொல்லி தர்றாங்க. சில ஸ்கூல்ல நல்ல வாத்தியார் இருக்காங்க, சொல்லி தர்றாங்க. சில ஸ்கூல்ல பசங்களோட பசங்க சேர்ந்து கெட்டு போயிடுறாங்க. என் உங்க பையன் எங்க படிக்கிறான்னு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆஃபீஸரோ இல்ல பக்கத்துல இருக்கிற கலிகோ கேட்கறப்போ என் பையன் வந்து இங்க படிக்கிறாங்க, அப்படியா என் ஸ்கூல்ல நான் வந்து எஸ்பிஓல போடுறேன், நான் வேலம்மால போட்டுருக்கேன், அந்த மாதிரி. ஓகேங்க, அங்கெல்லாம் ஸ்கூல் எப்படி இருக்கு, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? எப்படியும் காஸ்ட்லி தான். மிஞ்சி போனா 10 ரூபாய் இங்க இருக்கும், இல்ல 12 ரூபாய் இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். அது அவங்க ஸ்டேட்டஸ் காட்டுற ஒரு விஷயம் தான். மற்றபடி எஜுகேஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது அவங்களோட பசங்களோட கிராஸ்பிங் பவரை பத்தி மட்டும்தான். சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான், அந்த பில்டிங்ஸை பார்த்து தான் போய் ஜாயின் பண்றாங்க. பில்டிங்ஸை பார்த்தா எல்லாரும் ஓகேங்களா. சிலபஸ் எல்லாம் 2 பேருக்கும் ஒரே சிலபஸ் தான், குவாலிட்டி மட்டும் தான் மாறுது. அதுவும் அந்த பில்டிங்ஸ்ல மட்டும் தான் மாறுது. டீச்சிங்ல எனக்கு தெரிஞ்ச மாற்றம் இருக்காது. ஓகேங்களா, அந்த பில்டிங்கை பார்த்து மட்டும் தான் போய் ஜாயின் பண்றாங்க. எல்லார் பிள்ளைகளும் நம்பர் 1 வாங்கணும், இன்ஜினியர் போகணும், டாக்டர் போகணும், அமெரிக்கா போகணும், அதுங்கும்போது அது மாரி ஆகிப்போச்சு. இப்போ அதனால தட்ஸ் அ ப்ராப்ளம். முன்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாவுக்கு நான் என்ன படிக்கிறேன்னு தெரியாது. அப்புறம் இப்போ வந்து பக்கத்து வீட்டு பையன் 100 வாங்கினா 120 வாங்கணும். வெளிநாடு போகணுன்னா சிபிஎஸ்சி தான் படிக்கணும், நல்ல இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் படிக்கணும், அது படிக்கணும். என்ன பண்ணுறது?